அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியானது பேரண்டத்தில் உள்ள பால்வெளி மண்டலத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த பால்வெளி மண்டலத்திலே பல்வேறு குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பத்தில் ஒன்றுதான் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பமானது சூரியனை தவிர 8 உறுப்பினர்களை கொண்டு உள்ளது. நம்ம வீட்டில் எப்படி அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்கெல்லாம் உறுப்பினர்களா இருக்கிறார்களோ அதே மாதிரி இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக கொண்டு மேலும் ஒரு 8 உறுப்பினர்களோடு இருக்கிறார்கள். இந்த சூரிய குடும்ப உறுப்பினர்கள்ல 3வது உறுப்பினராக அமைந்திருக்கிறவர் தான் நம்ம பூமி. இந்த பூமியானது 3வது இடத்துல அமைந்திருந்தாலும் அதனுடைய வடிவ அமைப்பை பொறுத்து அது 5வது பெரிய கோளாக அமைந்திருக்கிறது. இந்த பூமி தன்னை போன்ற எல்லா கோள்களையும் போல சூரியனை மையமாக வைத்து சுழன்று கொண்டே வருகிறது. இந்த பூமியானது 2 விதமான இயக்கங்களை கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கம் சுழலுதல், மற்றொரு இயக்கம் சுற்றுதல். இந்த சுழலுதல்னா என்னன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களை விளையாடும் போது பம்பரம் பார்த்துருப்போம். அந்த பம்பரத்தை சாட்டையில சுத்தி விட்டோம்னா தன்னுடைய அச்சை அப்படியே வச்சு ஒரே இடத்துல இருந்து சுழண்டு சுழண்டு வருகிற மாதிரி இருக்கும். இந்த பம்பரத்தோட சுழற்சியை நம்ம கண்கூட பார்த்துட்டோம்னா அதுதான் பூமியினுடைய சுழற்சிக்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த சுழலுதல் ஏற்படுகின்ற காரணத்தினால தான் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. எந்த பாகமானது சூரியனை நோக்கி அமைந்திருக்கிறதோ அந்த பாகத்துல பகலாகவும் அதற்கு பின்புறம் இருக்கிற பாகத்துல இரவாகவும் இருக்கிறது. இந்த பகலும் இரவும் மாறி மாறி வருவதற்கு காரணம் பூமியினுடைய இந்த தற்சுழற்சி தான். பூமிக்கு ஒரு இயக்கம் மட்டுமல்ல, இன்னொரு இயக்கமும் இருக்கிறது. அதற்கு சுற்றுதல் என்று பெயர். இந்த சுற்றுதல் என்பது பூமியானது அந்த சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு நீள்வட்ட பாதையிலே தனித்தனியாக சுழன்று வருகிறது. இந்த சுழற்சியும் சுற்றுதலும் ஒரு சேர இந்த பூமியின் இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுற்றி வருகிற காரணத்தினால்தான் இரவும் பகலும் மாறி மாறி ஏற்படுகின்றன. பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஓராண்டு காலம் ஏற்படுத்துகிறது. மாணவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த நாட்காட்டியை நிர்ணயம் செய்ததும் கடிகாரத்தில் மணியை நிர்ணயம் செய்ததும் பூமியினுடைய இயக்கத்தினை கணக்கிட்டுத்தான் செய்தார்கள். அதனால் பூமியினுடைய இயக்கம், அந்த தற்சுழற்சி மற்றும் அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய எல்லா இயக்கங்களையும் நாம் கணக்கிட்டு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரியனை பூமி சுற்றி வருவதால் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த பருவகால மாற்றங்கள் என்பது கோடை காலம், தென்மேற்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம், பனிக்காலம். கோடை காலம் என்பது மார்ச் முதல் மே வரை உள்ள மாதங்களில் கோடை காலம் ஏற்படுகிறது. இந்த கோடை காலத்தில் சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக நம் மீது விழுவதால் அதிக வெப்பமுடைய காலமாக இருக்கின்றன. தென்மேற்கு பருவக்காற்று காலம் நமக்கு மழை பொழிவை ஏற்படுத்தி நம்முடைய சூரிய வெப்பத்தால் சூடடைந்த அந்த பூமியை குளிரச் செய்கிறது. தென்மேற்கு பருவக்காற்றிற்கு பிறகு வரக்கூடிய வடகிழக்கு பருவகாலம் காற்றடி காலமாக சூறாவளி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை கூட இந்த பருவக்காற்று காலத்திலே ஏற்படுத்துகிறது. இதற்கடுத்து வரக்கூடிய பனிக்காலம் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உள்ள 2 மாத காலங்கள் பனிக்காலமாக இருக்கின்றன. இந்த பருவகால மாற்றங்களை நாம் பொருத்தி பார்த்து விளையாடுவோம். உங்களுக்கு ஒரு சின்ன கோடை காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் நவம்பர். பனிக்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழக்கூடிய தேவையான நிலம், நீர்,
காற்று, இந்த 3 அமைவுகளும் சிறப்பாக அமைந்துள்ளன. சூரிய மண்டலத்தில் இருக்கிற பிற எந்த கோள்களிலும் இந்த 3 காரணிகளும் கிடையாது. இந்த 3 காரணியும் நமக்கு ஒண்ணா இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில மட்டும் உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த பூமியில நாம எங்க வசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பூமியினுடைய மேற்பரப்பில் தான் நாம் வசிக்கிறோம். இந்த பூமியினுடைய மேற்பரப்பை நன்றாக பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும் அளவு நீரால் நிறைந்திருக்கிறது. ஒரு குறுகிய அளவு நிலத்தால் இருக்கிறது. அதாவது பெரும் அளவுன்னு சொன்னா 3/4 பாகத்திற்கும் மேல நீரால் நிறைந்திருக்கிறது. மீதமுள்ள பாகங்கள் நிலமாக இருக்கிறது. இந்த நிலப்பகுதியில் தான் நாம அதிகமாக வசிக்கிறோம். இந்த நிலப்பகுதிகளை நமக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக கண்டங்கள் என்று நாம் பிரித்திருக்கிறோம். நீர்ப்பகுதியை பெருங்கடல்கள் என்று பிரித்திருக்கிறோம். இந்த கண்டங்கள்னா என்ன? பெரும் நிலப்பரப்பிற்கு கண்டங்கள் என்று பெயர், பெரும் நீர்ப்பரப்பிற்கு கடல்கள் என்று பெயர். கண்டங்களாக 7 கண்டங்கள் நம்முடைய பூமியில பிரிச்சு நமக்கு பெயரிட்டு வைத்திருக்கிறார்கள். 7 பெரிய கண்டங்கள்: ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. இந்த 7 கண்டங்களும் நம்முடைய பூமியில நம்முடைய வசதிக்காக பிரிக்கப்பட்டு பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த 7 கண்டங்களிலே பெரிய கண்டம் எதுன்னு தெரியுமா? நாம வாழ்கிற ஆசியா கண்டம் தான் மிகப்பெரிய கண்டம். அப்ப பெரிய கண்டம்னு ஒண்ணு இருந்தா சின்ன கண்டம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஆஸ்திரேலியா கண்டம் தான் இருக்கிற கண்டங்களிலே மிக சிறிய கண்டம். இதுல அண்டார்டிகான்னு ஒரு கண்டம் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த அண்டார்டிகா கண்டமானது பனிப்பாறைகளால் நிறைந்தது. இந்த தரைன்னு சொல்ல முடியாது, தண்ணீன்னு சொல்ல முடியாது. இந்த தரைப்பாகத்தில் இருக்கிற தண்ணீர்கள் எல்லாமே இறுகி பனிப்பாறைகளால் இருக்கிறது. அதனால அண்டார்டிகா கண்டத்தை பனிப்பாறை கண்டம்னு நாம சொல்கிறோம். இப்போ நம்ம 7 கண்டங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நாம வாழ்கிற ஆசியா தான் பெரிய கண்டம். அடுத்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இந்த கண்டங்கள் பூரா பூமியில அமைந்திருக்கிறது. நம்முடைய பூமியினுடைய வரைபடத்தை நாம் பார்த்தோம் என்றால், அந்த வரைபடத்தில் ஒவ்வொரு கண்டங்களும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டலாம். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியினுடைய வரைபடம் உங்களுக்கு இதுல காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வரைபடத்துல எல்லா கண்டங்களும் எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது என்பதை நீங்க பார்த்துக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கண்டங்களுடைய மேற்பரப்பு, அதாவது பூமியானது, பூமி படத்தை நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு கோள வடிவமா இருக்கிற மாதிரியே நமக்கு காட்டியிருப்பாங்க. எந்த இடத்துல பூமியோட படத்தை காட்டினாலும் கோள வடிவமாகவே காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஒழுங்கான கோள வடிவத்தில் நம்முடைய பூமி இல்லை. அதனுடைய மேற்பரப்புகள் இருக்குது இல்லையா, அது ஒழுங்கற்ற வடிவமாகத்தான் இருக்குது. இவ்வாறு ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கின்ற இந்த மேற்பரப்பினை நாம அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம அதுல சில பெயர்களை வைத்து நாம் அழைக்கிறோம். அந்த மேற்பரப்புகளை வச்சு நாம என்னென்ன வடிவங்களா நாம சொல்றோம்னா, முதல்ல மலைகள். இந்த மலைகள்னா என்னன்னா, தரைக்கு மேலே இருக்கின்ற பாறை பகுதிகளாலான மிக உயரமாக அமையப்பட்டிருக்கிறவைகள் தான் மலைகள். இந்த மலைகளுக்கு அடுத்து பள்ளத்தாக்குகள். பள்ளத்தாக்குகள்னா என்னன்னா, 2 மலைகளுக்கு இடையில ஆறுகள் ஓடும் இல்லையா, இந்த ஆறுகள் ஓடும் பொழுது அந்த மலைப்பாகத்தையோ அங்க இருக்கிற தரைப்பாகத்தையோ அப்படியே அரிச்சுக்கிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கி இருக்கும். அந்த ஆறுகளால் அரிச்சு உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கை தான் நாம் பள்ளத்தாக்குகள்
என்று சொல்கிறோம். அதன் பிறகு பீட பூமிகள். நம்ம தரைப்பகுதியிலே சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பாறையாக இல்லாமல் மணல்களாக முற்றிலுமாக இறுகி, பாறையாக இல்லாமல் இறுகி மணற்பாங்கு உயரமான இடத்திலே இருக்கும். இந்த அமைப்பு பீடபூமிகள் என்று சொல்கிறோம். அதன் பிறகு சமவெளிகள். இந்த சமவெளிகள்ங்கிற விஷயத்துல நாம கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த இடங்களிலெல்லாம் நீர்ப்பாசனம் அதிகமாகி அங்கு நம்ம பயிர் தொழில் பண்ணுவதற்கு வசதியான வாய்ப்புகளாக இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் சமவெளிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சமவெளிகள் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற வகையிலெல்லாம் ஆற்று சமவெளிகளாகவும், கடற்கரை ஓரமாக இருக்கிறதெல்லாம் கடற்கரை சமவெளியாகவும் இருக்கிறது. இந்த சமவெளிகள் தவிர பாலைவனம் என்று மேற்பரப்பு தோற்றம் இருக்கு. இந்த பாலைவனமானது முற்றிலும் மணலால் ஆனது. இந்த பாலைவனம் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற இடமாக இருக்கின்றது. அங்கு தாவரங்கள் இல்லாத காரணத்தாலும் வெயிலானது நேரடியாக வெப்பத்தை தாக்குவதாலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் சிரமமான இடமான இந்த பாலைவனங்கள் இருக்கின்றன. அடுத்து தீவுகள். தீவுகள் என்றால் என்னன்னா, ஒரு பெரிய நிலப்பரப்பு தன்னை சுற்றி நீர்ப்பரப்போடு இருந்தால் அந்த நிலப்பரப்பிற்கு தீவுன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய பூமியானது பல்வேறு தீவுகளையும் கொண்டு இருக்கிறது. எவ்வாறு நாம் நிலப்பரப்புகளை நாம் கண்டங்களாக பிரித்திருக்கிறோமோ அதே போல நீர்ப்பரப்பை பெருங்கடல்களாக பிரித்திருக்கிறோம். இந்த பெருங்கடல்களை பற்றி நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உலக உருண்டையை பார்த்தோம்னா உலகத்துல கடல்னு பேரு தான் திரும்ப திரும்ப பிரித்து வச்சிருப்போமே தவிர ஒட்டு மொத்தத்துல ஒரே கடலாகத்தான் இணைந்து இருக்கிறது. ஆனால் இந்த பூமி முழுவதும் உள்ள ஒரே கடலானது நாம் பகுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அது அமைந்திருக்கிற இடத்தை பொறுத்து அவற்றை நாங்கள் 5 கடல்களாக பிரித்திருக்கிறோம். இதுல 2 கடல்கள் துருவ கடல்கள், ஒன்னு வடதுருவம், இன்னொன்னு தென் துருவம். 3 கடல்கள் தரைக்கடல்கள். இது நம்ம பாடத்தில் நமக்கு விளக்கப்படவில்லை என்றாலும் துருவ பகுதியில் இருக்கிற வட துருவத்தில் இருக்கின்ற ஆர்டிக் கடல், தென் துருவத்தில் இருக்கின்ற அண்டார்டிக் கடல். தற்போது அதை வடக்கடல் தென்கடல் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். இந்த 3 பெருங்கடல்களாக தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடல்களை பிரித்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூமியை சுத்தி இருக்கிறது ஒரே கடல் தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே கடல் தான் அது அமைந்திருக்கிற இடத்தை பொறுத்து அதன் பெயர் மாறுபடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வட துருவத்தில் இருக்கிறது ஆர்டிக் கடல், தென் துருவத்தில் இருக்கிறது அண்டர் ஆர்டிக், அதைத்தான் அண்டார்டிக்னு சொல்றோம். தென் துருவ கடல் அட்லாண்டிக், லேண்டில் இருக்கக்கூடிய இந்த கடல்களானது பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் என்று 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, கடல்களை தான் 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி நிலப்பரப்புல வெவ்வேறு வடிவங்கள் இருக்கின்றனோ அது போன்ற நீர்ப்பரப்பிலும் சில வடிவ மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த நீர்ப்பரப்புல இருக்கிற வடிவ மாற்றங்களை வைத்து அந்த நீர்ப்பரப்பை நாம் எந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வளைகுடாக்கள், விரிகுடாக்கள், நீர் சந்திகள், ஆறுகள், ஏரிகள். ஏன் இந்த மாதிரி வளைகுடாக்கள் விரிகுடாக்கள் அப்படின்னா என்ன? வளைகுடா என்பது பரந்த நிலப்பரப்பை தன்னகத்தை வைத்துக் கொண்டு நீர்ப்பரப்பானது குறுகி கொண்டு வந்தால் அந்த இடத்தை வளைகுடா என்று சொல்கிறோம். விரிகுடா என்பது குறைந்த அளவு நிலப்பரப்பிலிருந்து
நீர்ப்பரப்பானது விரிந்து கொண்டே செல்வது. நீர் சந்தி என்பது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய சிறிய நீர்ப்பரப்பாகும். கடல்னு சொல்றோம், பெருங்கடல்னு சொல்றோம். இந்த கடலுக்கும் பெருங்கடலுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? பெருங்கடல் என்பது 3800 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமான ஆழம் கொண்ட நீர்ப்பரப்பு. இந்த நீர்ப்பரப்பானது கடலினுடைய பெரும்பாலான இடங்கள் அதிக ஆழமாக இருக்கும். அதனால தான் இதை பெருங்கடல்கள்னு சொல்றோம். கடல்கள் என்பது என்னன்னா இந்த ஆழத்தை விட குறைவான ஆழமுடைய பெரும் நீர்ப்பரப்பாகும். அதன் பிறகு ஆறுகளும் ஏரிகளும் இவையெல்லாம் நிலப்பரப்பின் ஊடே செல்கின்ற ஒரு நன்னீர் பரப்பாக காட்டிக்கொள்ளப்படுகிறது. இந்த உலகத்துல, இந்த பூமியில 3/4 பாகம் தண்ணீர் இருக்கிறது. அந்த 3/4 பாக தண்ணீரிலும் 96% தண்ணீரானது 96.5% தண்ணீரானது சலைன் வாட்டர், உப்பு நீர், எதற்கும் நாம் பயன்படுத்த முடியாத உப்பு நீராகும். 2.5% மட்டுமே, 2.5% உள்ள நீரை மட்டுமே நன்னீராக இருக்கிறது. அந்த நன்னீரிலும் நாம் 1% மட்டும்தான் நம்மால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ நாம வாழ்கின்ற பூமியை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நாம பார்த்த பாடங்களை கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக ஒரு ரீகால் மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா, நாம் வாழும் பூமியானது இந்த பேரண்டத்திலே இருக்கின்ற சூரிய குடும்பத்தின் 8 கோள்களில் 3ஆவதான கோளாக அமைந்திருக்கிறது. இந்த பூமியானது சூரியனிடம் இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இயங்கி வருகிறது. இந்த பூமியானது 2 விதமான இயக்கங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கம் தற்சுழற்சி, மற்றொரு இயக்கம் சூரியனை சுற்றி வருதல். இந்த தற்சுழற்சிக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறது. அந்த ஒரு நாள் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. சூரியனை சுற்றி வருவதற்கு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்கிறது. இதனால் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது. பூமியினுடைய மேற்பரப்பில் நாம் வசித்து வருகிறோம். பூமியினுடைய மேற்பரப்பு, நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு என்று 2ஆக பிரிந்து இருக்கிறது. நிலப்பரப்பு பெரும் நிலப்பரப்பாக இருக்கின்ற பாகங்களை கண்டங்கள் என்றும், பெரும் நீர்ப்பரப்பாக இருக்கின்ற பகுதியை பெருங்கடல்கள் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். நாம் வாழும் பூமியில் 7 கண்டங்கள் இருக்கின்றன. அவை ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. பெரும் நீர்ப்பரப்புகள் 5 பெருங்கடல்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். நிலப்பகுதியினுடைய மேற்பரப்பு பள்ளத்தாக்குகள், மலைகள், சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், பாலைவனங்கள், தீவுகள் என்ற அமைப்பில் இருக்கின்றன. நீர்ப்பரப்பானது வளைகுடா, விரிகுடா போன்ற அமைப்பில் இருந்து வருகிறது. நம்ம பூமியை பத்தி படிச்சிட்டோம். அடுத்து இந்த எல்லா விதமான நில அமைப்புகளும், எல்லா விதமான நீர் அமைப்புகளும்
ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் உண்டு. அந்த நாடு எதுன்னு சொன்னா அதுதான் நாம வசிக்கின்ற இந்தியா. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்திய பெருங்கடல் இந்தியாவில் இருக்குது, இமயமலைத்தொடர் இந்தியாவில் இருக்குது, தக்கான பீடபூமி இந்தியாவில் இருக்குது, சம்பல் பள்ளத்தாக்கு இந்தியாவில் இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவில் இருக்குது, சிந்து கங்கை சமவெளிகள் காவிரி டெல்டா சமவெளிகள் இந்தியாவில் இருக்குது. வளைகுடான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னார் வளைகுடா இந்தியாவில் இருக்குது. ஜலசந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக் ஜலசந்தி இந்தியாவில் இருக்குது. வங்காள விரிகுடா இந்தியாவில் இருக்குது. இந்த பூமியினுடைய அமைப்பிலேயே இந்த பூமியினுடைய அமைப்பில் எல்லா விதமான நிலத்தோற்றங்களும் எல்லா விதமான நீர்த்தோற்றங்களும் முற்றிலுமாக அமையப்பட்ட நாடு நம் நாடு. இந்த கோள்களானது தன்னுடைய பாதையிலே இயங்கிக் கொண்டே வந்தாலும் கூட ஒருவருடைய பாதையிலிருந்து மற்றொருவர் பாதைக்கு இவர்கள் மாறுவது கிடையாது. தனித்தனி நீள்வட்ட பாதையிலேயே சூரியனை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டு வருகின்றன. இந்த கோள்களின் இயக்கத்தை கணக்கிட்டுத்தான் அந்த கோள்களுடைய செயல்பாடுகளும் அவற்றில் இருக்கக்கூடிய தனிமங்கள் போன்றவற்றையும் நாம் கணக்கிட்டு ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். பூமியிலிருந்து சூரியனை நோக்கி உள்ள 2 கோள்களும் திட பாறைக்கோள்களாகவும் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற செவ்வாய்க்கோளும் பாறைக்கோளாக இருக்கிறது. அந்த கோள்களுடைய செயல்பாடுகளும் அவற்றில் இருக்கக்கூடிய தனிமங்கள் போன்றவற்றையும் நாம் கணக்கிட்டு ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். பூமியிலிருந்து சூரியனை நோக்கி உள்ள 2 கோள்களும் திட பாறைக்கோள்களாகவும் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற செவ்வாய்க்கோளும் பாறைக்கோளாக இருக்கிறது. அதற்கு காரணம் சூரியனுடைய வெப்பநிலை. இந்த 4 கோள்களை மட்டுமே அதிகமாக தாக்குகிறது. கோள்களுடைய பாதை அடுத்தடுத்து 5வது 6வது என்று நகன்று கொண்டே செல்லும் பொழுது செல்ல செல்ல அவற்றினுடைய வெப்பநிலையானது குறைந்து கொண்டே வருகிறது. 5வது கோளான வியாழன் கோளும் சனிக்கோளும் வாயுக்கோள்களாகவே இருக்கின்றன. அவற்றில் திண்ம பொருட்கள் எதுவும் கிடையாது. இந்த சனிக்கோளுக்கு ஒரு வளையம் இருக்கிறது. தன்னுடைய சுழற்சியின் போது ஒரு வளையம் இருக்கிறது. அதனால் அது வளையமுள்ள கோளாக கருதப்படுகிறது. யுரேனஸ் நெப்டியூன் என்ற 2 கோள்களும் பனிக்கோள்களாகவே இருக்கின்றன. அப்போ சூரியனிலிருந்து நெருங்காம விலகி 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 போக 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 அதனுடைய வெப்பநிலையும் குறைந்து கொண்டே வருகிறது. அதேபோல் சூரியனிடமிருந்து செல்ல 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 கோள்களுடைய அமைவும் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. பூமியினுடைய இயக்கத்தோடு பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொருள்ல எவ்வாறு இயங்கக்கூடிய அந்த பேருந்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஒரே இடத்தில் இருப்பது போல் தோன்றுகிறதோ அது போலவே பூமியினுடைய இயக்கத்துல நாமும் சேர்ந்து இயங்கிக் கொண்டு இருப்பதால் நம்ம இயங்காம ஒரே இடத்துல நிலையா இருப்பது போல் தெரிகிறது. அதே போலத்தான் சூரியன் காலையில கிழக்கு பக்கம் தெரியும், சாயங்காலம் பார்த்தேன்னா மேற்கு பக்கம் தெரியும். நாம் இங்க இருக்கிறப்ப எப்படி தெரியும்? சூரியன் தான் என்னமோ கிழக்குல இருந்து அப்படியே மேற்கு நோக்கி நகண்டு போவது போல் தெரியும். ஆனால் உண்மை நிலை என்ன? பூமிதான் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால நாம நகண்டு நகண்டு போறதுனால சூரியன் நகண்டு செல்வது போல் நமக்கு தெரிகிறது. மாணவர்களே, நாம இப்ப ஒரு சின்ன மதிப்பீட்டுக்கு போக போறோம். இது வரைக்கும் நம்ம கண்டங்களை பத்தி நாம படிச்சிருக்கிறோம். இந்த படிச்சிருக்கிற கண்டங்கள் என்பது
கண்டங்களை பற்றி நம்ம படித்த பாடங்களில் எந்த அளவுக்கு நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன மதிப்பீட்டை நாம் இப்போது பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ சரியா தவறா ஒரு 5 கேள்வி உங்கள் முன்னாடி இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் பொருத்த வேண்டும். நமது பூமி 7 கண்டங்களால் ஆனது. சரியா தவறா? வெரி குட். சரி, நமது பூமி 7 கண்டங்களால் ஆனது. தீவுகள் 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கிறது. சரியா தவறா? தவறு. வெரி குட். ஏனென்றால் தீவுகள் என்பது 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருப்பது, நிலத்தால் சூழப்பட்டிருப்பது அல்ல, நீரால் சூழப்பட்டிருப்பது. அதனால இந்த கேள்விக்கு விடை தவறு என்பது சரி. அடுத்த கேள்வி. ஆப்பிரிக்கா கண்டம் பனிகளால் ஆனது. எஸ், தவறு. வெரி குட். சரி, அப்ப ஆப்பிரிக்கா கண்டம் பனிகளால் ஆனது இல்லை. அப்ப பனிகளால் ஆன கண்டம் எது? அண்டார்டிகா. அண்டார்டிகாங்கிறது தென் துருவ பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு கடல். அந்த நீர்ப்பரப்பெல்லாம் முழுமையாக உறைஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த கண்டம் பனிகளால் நிறைந்த கண்டம். வெரி குட். அடுத்து, ஆஸ்திரேலியா மிகப்பெரிய கண்டம். சரியா தவறா? தவறு. ஏன்? மிகப்பெரிய கண்டம் நாம் வாழ்கின்ற ஆசியா கண்டம். ஆஸ்திரேலியாங்கிறது மிகச்சிறிய கண்டம். பூமியை பற்றியும் பூமியோட இயக்கங்களை பற்றியும் பூமியினுடைய மேற்பரப்பு பற்றியும் ஓரளவு நம்ம தெளிவடைஞ்சிருக்கிறோம். மேலும் நீங்கள் அடுத்தடுத்து வருகிற பெரிய வகுப்புகள்லையும் சரி, அடுத்த பருவத்திலையும் சரி, இன்னும் ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த பாடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களை நான் மீண்டும் சந்திக்க வருவேன் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.